வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்னைக்கு நம்ம அம்மம்மா வீட்டில் பார்க்க போகிறது ஹரியாலி சிக்கன் டிக்கா. இந்த டேஸ்டியான சிக்கன் டிக்கா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. Please do subscribe and click the notification bell for more yummy recipes from அம்மம்மா வீடு. வறுத்த கடலை மாவு 2 ஸ்பூன், அரை கப் தயிர், சாட் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிக்ஸி ஜாரில் அரை கப் கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இது கூட 10லிருந்து 15 பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, மிளகாய் 4 அதை 4 கீறி போட்டுக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த கொத்தமல்லியை இப்போ இந்த தயிர் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். பாதி எலும்பிச்சை பழத்தோட ஜூஸ், 1 ஸ்பூன் எண்ணெய், உப்பு தேவையான அளவு, எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கலந்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கலவை கூட எலும்புகள் நீக்கப்பட்ட சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கனோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ சிக்கனையும் மசாலாவையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்கலாம். இந்த மேரினேட் பண்ண சிக்கனை 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் முந்தின நாள் நைட்டே இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, சிக்கனும் நல்லா ஊறிடுச்சு. நம்ம இப்போ ஹரியாலி டிக்கா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்கியூவர்ஸ் அதாவது டிக்கா பண்ண போகிற ஸ்டிக்கை தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டிக்கில் நம்ம சிக்கனை சி ஷேப்பில் சொருகிக்கலாம். இந்த மாதிரி சி ஷேப்பில் வைக்கிறதுனால சிக்கன் டைட்டாக இருக்கும், கீழே விழாது. உங்களுக்கு வேணும்னா இது கூட கேப்சிகம், ஆனியன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி திக்கா பெருசாக இருக்க பீஸை அப்படியே கூட நீங்கள் சொருகிக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்ச சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம இன்சர்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பார்க்கவே எம்மியான சிக்கனை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்கன் வேக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி இரும்பு கம்பி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக கூட நீங்கள் நெருப்பில் காமிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் உள்ளே வரைக்கும் நல்லா வேகும். இல்லைன்னா வெளியே மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. பார்த்திங்களா, சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மீதம் இருக்க சிக்கனையும் அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். தோசை தவா நல்லா சூடானதும் அதில் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம நெருப்பில் வச்சு சுட்டு வேக வச்ச சிக்கனை இதில் வச்சிடலாம். இப்போது இந்த சிக்கனை எல்லா பக்கமும் நல்லா திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட டேஸ்டியான சிக்கன் ஹரியாலி டிக்கா இப்போது ரெடி. சிக்கன் பார்த்திங்களா, உள்ளே நல்லா வெந்திருக்குது. சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல ஜூஸியாகவும் இருந்துச்சு. இந்த சிக்கன் ஹரியாலி டிக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் பல சுவையான ரெசிபீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்மம்மா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.